வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக கூட்டணியில தற்பொழுது பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரல் எதிரொலித்து வந்த நிலையில தான் தற்பொழுது டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்த தகவல் பரபரப்பாகவே பேசப்பட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெறுகிறார்கள் என்ற செய்தி நமது ஜெம் தொலைக்காட்சியின் முதலாக கடந்த 7ஆம் தேதியே வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது டெல்லியில இருந்து தமிழகம் வந்திருக்கும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துல என்னவெல்லாம் பேசினார்கள் என்பது பற்றிய விரிவான செய்தி தொகுப்பை தற்பொழுது மத்திய மந்திரியும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்தார். அங்கு நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த பியூஷ் கோயலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தும் பேசியிருந்தார். அவருடன் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஏபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோர்களும் வந்திருந்தார்கள். இவர்களுடன் டெல்லியிலிருந்து வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வாலும் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருந்தார். அப்போது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்திருந்துச்சு. இதுல அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருந்துச்சு. அதுக்கு அடுத்துதான் ஜனவரி மாதம் பிரதமர் மோடி வரும் பொழுது ஒரே மேடையில அதிமுக கூட்டணி கட்சியினர் தோன்றும் வகையில ஏற்பாடுகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. இதன் நிமித்தமாக தான் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதமும் தெரிவிச்சிருக்காரு. இது தவிர தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது அதிமுக நிச்சயமாக 170 தொகுதிகள்ல போட்டியிடும் என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதியும் செஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமாக தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 20 தொகுதிகளும், தேமுதிகவிற்கு 9 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 6 தொகுதிகளும், ஓ பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரசிற்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்வதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக தான் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது என்டிஏ கூட்டணி ஒரே குடும்பமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் திமுகவை வீழ்த்துவதற்கு இன்று ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்கியிருக்கிறோம் என்று கூறியிருக்காரு. இது குறித்து நயினார் நாகேந்திரன் தகவல் தெரிவிக்கும் போது தொகுதி பங்கீடு குறித்து நாங்கள் எதுவும் பேசல, கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஆலோசனையும் நடத்தி இருந்தோம்னு சொல்லியிருந்தாரு. தேமுதிக கூட்டணி குறித்து அவர் பதில் சொல்லும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும், அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று தெரிவிச்சிருந்தார். இதற்கிடையே கூட்டணி தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்புல சென்னை வேப்பேரியில உள்ள ஒரு திருமண மண்டபத்துல அவசர ஆலோசனை கூட்டமும் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல பேசும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்வதற்கு எனக்கு வெட்கமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. இதற்கிடையேதான் பாரதிய ஜனதா கட்சியின் தனிப்பட்ட ஆலோசனை கூட்டம் சென்னை கமலாலயத்துல நடைபெற்றிருந்துச்சு. இந்த கூட்டத்துல மத்திய மந்திரிகள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்பால், முரளிதர் உட்பட பலரும் கலந்துகிட்டு இருந்தாங்க. இவர்களை தவிர தமிழக சார்பில் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, வானதி சீனிவாசன், விஜயதாரணி ஆகியோரும் கலந்து கொண்டாங்க. ஆனா இந்த கூட்டத்துல முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளாமையே இருந்திருக்காரு. இது குறித்து விசாரிச்சப்ப அவர் கோவா சென்றுள்ளதாக தகவலும் தெரிய வந்துச்சு. இருந்த போதிலும் முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டத்துல அண்ணாமலை கலந்து கொள்ளாதது ஒருவித பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சுன்னே சொல்லலாம். தற்பொழுது அதிமுக தரப்புல டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்லாது பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் இணைகின்றனர். இது மட்டுமல்லாது டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் ஆகியோரும் அதிமுகவில் இணைவதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக பக்கம் சவாலாக இருக்கும் என்று கருதப்படுது. இது போன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.